என் அன்பு செல்வங்களே, வணக்கங்கள். வாருங்கள், இறைவனை பார்க்கலாம், அவர்களோடு பேசலாம். நம் கையில் இருப்பதை இறைவனுக்கு கொடுக்கலாம். தேவ ஆலயத்துக்கு போய் நன்மை வாங்குவதோடு கோயில்களுக்கு சென்று பிரசாதம் வாங்குவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. நாம் இறைவனை பார்க்க வேண்டுமா? வாருங்கள். தேவாலயத்தை விட குடிசைகளிலே மக்கள், ஏழைகள் வாழும் இல்லங்களுக்கு செல்லலாம். தேவாலயங்களுக்கு போவதை விட ஏழைகளின் இல்லங்கள், ஏழைகளை சந்திக்கலாம். அங்கே இறைவன் இருக்கிறார். அவர் சொன்னார், நமது அண்ணா, பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார், ஏழையின் இல்லத்திலே இறைவனை காணலாம் என்று சொன்னார். ஆம் செல்வங்களே, அங்கே ஏழைகளின் வடிவிலே இறைவன் இருக்கிறார். அவர்களிடம் போய் நாம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோமா? அவர்களோடு நாம் சிறிது நேரம் உரையாடலாமா, பேசலாமா? வாருங்கள். இறைவன் எங்கே இருக்கிறார்? ஸ்லம், குடிசைகளிலே, ஏழைகளின் மத்தியிலே இருக்கிறார். வாருங்கள். இருக்கும் இடத்தை விட்டு தேவ ஆலயங்களுக்கு செல்வது நல்லது தான். இருப்பினும் நாம் இறைவனோடு பேச வேண்டும், அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏழைகளின் இல்லங்களுக்கு செல்வோம். வாருங்கள், போகலாம். இறைவனின், ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்கின்றேன், காணலாம் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போகலாமா? வாருங்கள். ஏதாவது அவர்களுக்கு கொடுப்போம். கையில் எதுவுமே இல்லையா? நமது அன்பை அவர்களிடம் பரிமாறிக்கொள்வோம். வாருங்கள் செல்வங்களே, வாருங்கள் செல்வங்களே.